Hi friends, welcome to Win-Win Academy of Excellence. In the video, we are going to see how to prepare for UGC NET exam. Paper 1 பார்க்க போறோம். இந்த வீடியோவோட எண்ட்ல mock test link for June 2014 is given. 30 questions அதில பார்ப்போம். Next வீடியோல மிச்சம் 30 questions பார்ப்போம். So for preparing UGC NET exam உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, first of all believe yourself. நீங்கள் உங்களை நம்பணும், நீங்கள் குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படின்னா. செகண்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சில கான்செப்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டெவலப் இன்ட்ரெஸ்ட். தேர்ட் ஒன், கான்ஃபிடென்ஸ். நம்ம கண்டிப்பாக இது லேர்ன் பண்ணுவோம், நம்ம கண்டிப்பாக எக்ஸாமில் குவாலிஃபை ஆகுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஃபோர்த் ஒன், பாசிட்டிவ் திங்கிங். ஸோ பாசிட்டிவ் திங்கிங் you have to prolong throughout the process of learning. Very very important. ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் எங்கே பாஸ் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம், நம்ம குவாலிஃபை ஆகும், நிறைய கற்றுக்கலாம், நிறைய லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கண்டிப்பாக இருக்கணும். There are two kinds of people in this world. Those who want to get things done and those who don't want to make mistakes. ஸோ இதில் கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக குவாலிஃபை ஆகணும். who want to get things done, I want to pass this exam, I want to qualify this exam அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். and those who don't want to make mistakes, நம்ம மிஸ்டேக்கே பண்ணாமல் லேர்ன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். சம்டைம்ஸ் ஆன்சர் தப்பாக வரும், அந்த ஆன்சர்ஸ் ரெக்டிஃபை பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியுமே தவிர வித்தவுட் அட்டெண்டிங் ஆர் வித்தவுட் டூயிங் மாக் டெஸ்ட் we cannot qualify this exam. We have to practice a lot. மாக் டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். The capacity to learn is a gift. உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, உங்களால் கற்றுக்க முடியும் அப்படின்னா அதுவே பெரிய கிஃப்ட். செகண்ட் ஒன், த எபிலிட்டி டு லேர்ன் இஸ் அ ஸ்கில். உங்களுக்கு நீங்கள் எப்படி அது கற்றுக்குறீங்க, அது உங்களோட திறமை. தேர்ட் ஒன், த வில்லிங்னஸ் டு லேர்ன் இஸ் அ சாய்ஸ். வில்லிங்லி நீங்கள் கற்றுக்குறீங்களா, ஒரு லேர்னிங் ப்ராசஸ் வித் லாட்ஸ் ஆஃப் வில்லிங்னஸ், இஃப் யூ ஆர் டூயிங் தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ நம்ம பேருக்கு படிக்கிறத விட ஒரு வில்லிங்னஸோட படிக்கணும், லேர்ன் பண்ணணும். கேம் ஆஃப் 5. வாட் இஸ் கேம் ஆஃப் 5? நிறைய வேலை இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வி ஹாவ் டு லேர்ன். அண்ட் நிறைய கான்செப்ட் இருக்குது. பேப்பர் 1ல் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கற்றுக்கலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கஷ்டமான விஷயம். ஆர் வி ஹாவ் டு பிளான் அ லாட். ஸோ இதில் சிம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா கேம் ஆஃப் 5, தட் இஸ் according to your capability you can choose to understand 5 concepts a day or 5 questions a day. ஒன்று 5 கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஒரு நாளைக்கு, இல்லை 5 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் அ பிகினர் யூ கேன் ஸ்டார்ட் வித் 3 questions. ஸோ கேம் ஆஃப் 5, கேம் ஆஃப் 3ஆகவும் இருக்கலாம். ஸோ கேம் ஆஃப் 5 ஆர் உங்களோட லேர்னிங் நிறைய இருந்ததுன்னா யூ கேன் சேஞ்ச் இட் டு கேம் ஆஃப் 10 ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா பேசிக்லேருந்து போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீப் லேர்னிங் பண்ணணும். அண்ட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் எசென்ஷியல் டு சக்சீட் இன் திஸ் எக்ஸாம். ரெகுலராக படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். பேப்பர் 1ல் இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் டாபிக்ஸ். ஸோ டாபிக்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேச்சர். and there is no single book for reference. ஒரே புக்கை வச்சு உங்களால் ரெஃபர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டடிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இஸ் பெட்டர். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் எசென்ஷியல். அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் இருக்கணும். தென் ரீகலெக்டிங் தட் கான்செப்ட் அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் இஸ் லிட்டில் ஓகே, பட் ரீகலெக்டிங் தட் கான்செப்ட் அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு புரியும் அந்த டாப்பிக்கு, பட் அட் த டைம் ஆஃப் அட்டெண்டிங் த எக்ஸாம் நம்ம அந்த
பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டைமில் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ that is very important. Then extensive revision should be done. அதிக அளவில் ரிவிஷன் பண்ணணும். பிகாஸ் நிறைய கான்செப்ட் படிக்கும்போது மெமரியிலேருந்து நம்மளுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் இஃப் வி ரிவைஸ் ஒன்லி வி வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், வி வில் பி ஏபிள் டு அப்ளை during the exam correctly. So nuances versus differences. nuances அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் 2-3 கான்செப்ட் இருக்கும்போது டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கலாம். பட் nuances அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப் டீப் லேர்னிங், இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிட்டு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன வேரியேஷன் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் கால்ட் nuances, நுட்பமான விஷயம். There where we can easily answer. If you understand the nuances of various concepts, we can easily crack the exam. So in the game of 5 la take printouts of 5-year question paper. 5 years question paper எடுத்துக்கோங்க. Initially you can concentrate on 5 years and then continue with 10 years or more. First 5 years question paper work out பண்ணி பார்த்துட்டு அதில் கம்ஃபர்டபுளாக ஆனப்புறம் 10 years question paperக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 6 years 7 years நம்ம போகலாம். தென் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் இட் அவுட் வித்தவுட் ப்ரிப்பரேஷன். ஒரு தடவை நீங்கள் வந்து மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பர் ஃபிசிக்கல் காப்பி எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அட்டன் அ மாக் டெஸ்ட். தென் டூ அ செல்ஃப் எவாலுவேஷன். நீங்களே உங்களோட ஆன்சர் கீயை வச்சு எவாலுவேட் பண்ணுங்கள். இஃப் யூ கெட் லோ மார்க் டோன்ட் வரி. ஐடென்டிஃபை விச் ஏரியா யூ விஷ் டு லேர்ன். இப்போ நீங்கள் லோ மார்க் எடுத்திருக்கீங்க. அவுட் ஆஃப் 50 கொஷின் 20 or 30 யூ ஹவ் கிளியர்ட். ஸோ இந்த இதில் எவாலுவேஷன் பேஸ் பண்ணி எந்த ஏரியா ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். So identify which area you wish to learn or don't go for toughest topic first. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டாப்பிக்காக தெரியுதோ அந்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டோன்ட் டைரக்ட்லி கோ ஃபார் டஃபஸ்ட் டாபிக். There are no important topics because every topic will have equal weightage and equal number of questions. Preferably select which you wish to explore. உங்களுக்கு எது படிக்கணும்னு தோணுதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் எப்படி கொஷின் பேட்டர்ன் வருது, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அதோட ட்ரிக்ஸ் என்ன, இதெல்லாம் தெரியணும்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் த வே ஹவு தே கொஷின், த வே ஹவு வி ஷுட் ஆன்சர், அதில் என்னென்ன டிப்ஸ் நம்ம கற்றுக்கலாம், ட்ரிக்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். So totally there are 10 units in paper 1. Select one unit and identify unit-wise question in those 5 years question paper. First நீங்கள் 5 years question paper work out பண்ணுறீங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுறீங்க. whichever you are able to answer you are answering. if it is wrong also don't mind. அந்த கொஷின்ஸில் யூனிட் வைஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ண கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் டிஃபிகல்ட் ஒன்லி பட் we should try. Next one is game of 4. Game of 4 என்ன அப்படின்னா each questions have 4 options. நெட் எக்ஸாமில் ஒரு கொஷனுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். each option we need to understand so that we can understand the topic thoroughly. each option எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா which option is the right answer, why and reason, எதனால் அது கரெக்டான ஆன்சர், என்ன ரீசனால் அது கரெக்டான ஆன்சர்ன்றது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். which option is not the answer, that is wrong answers எல்லாம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் why it is not an answer அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். reason for why it is not an answer. ஸோ 4 ஆப்ஷன்ஸுமே சம்டைம்ஸ் ரொம்ப சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ we need to know how to eliminate
So we should know the meaning of all the 4 concepts. Next, tips and twist. While attending a question, you have to understand the question first, whether it is a positive question or a negative question. Positive question அப்படின்னா டைரக்டாக வரும். நெகட்டிவ் கொஷின் அப்படின்னா there may be not அப்படின்ற எலிமெண்ட். Whether the question is having not element in it. The not element டைரக்டாகவும் வரலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம். Then answer the question. First check out whether it is a positive question or negative question and then answer the question. For example, which of the following is not inductive argument அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இண்டக்டிவ் ஆர்குமெண்ட் தான் கொஷின் கேட்குறாங்கன்னுட்டு நம்ம இமீடியட்டாக ஆன்சர்ஸ்க்கு போவோம். ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது வில் பி கெட்டிங் கன்ஃபியூஸ். Problem well defined is half solved. Paper 1ல general paper on teaching and research. Code வந்து 00. Paper 1ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? The candidate should know certain things. So அது என்ன? First one, the main objective is to assess the teaching and research capabilities of the candidate. ஸோ டீச்சிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது, ரிசர்ச் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தெரியணும். ஸோ அதுக்காக தான் சில கொஷின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த டெஸ்ட் எய்ம்ஸ் அட் அசஸிங் த டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் ஆஸ் வெல். அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறாங்க, டீச்சிங்லேயும் ரிசர்ச் ஆப்டிடியூட்லேயும். Candidates are expected to possess and exhibit cognitive abilities which include comprehension. Cognitive ability அப்படின்னா learning process which include comprehension. Comprehension ஒரு paragraph கொடுப்பாங்க. We should understand the paragraph and accordingly answer to the question. Then analysis, data interpretation சொல்லுவாங்க. Data DI அப்படின்னு சொல்லுவாங்க, data interpretation. So on the basis of data we should understand and interpret. There are some questions we need to answer. Then evaluation, understanding the structure of argument, deductive and inductive reasoning, இதெல்லாமே we should learn. Next one, the candidates are also expected to have general awareness about the teaching and learning process. So as a lecturer or as an assistant professor, teaching மட்டும் இல்ல, learning process in higher education system should also be, they should be aware about it. Further, they should be aware of interaction between people, environment, natural environment, natural resources and their impact on the quality of life. So நம்மளோட லைஃப்பில் டே டு டே how we are interacting with different kind of people, environment, natural resources and their impact on the quality of life நம்ம தெரிஞ்சுக்கணும். So in this video we have given mock test link for 2014, 30 questions, and then syllabus, June 2014 question paper, answer key for June 2014, explanation for 30 questions. So இந்த கொஷின்ஸில் சில டஃப்பான கொஷின்ஸ் இருந்ததுன்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நோட்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். If you have any doubt, kindly comment or WhatsApp 73387447778. If you find this video useful, like, share and subscribe. Thank you and all the best.